இந்திய கொடியோட ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸை கிராஸ் பண்ண 2 கப்பலை இன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா சன்மார் ஹெரால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய சைஸ் கப்பல். இந்த கப்பல் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை ஒரே நேரத்தில் இந்த கப்பலை கொண்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு பெரிய சைஸ் கப்பல். இந்த கப்பலை ஷூட் பண்ண உடனே இந்த கப்பலில் இருக்கிற கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இதை கிராஸ் பண்ணுறோம், நீங்கள் மறுபடியும் எங்களை ஷூட் பண்ணுறீங்க, நாங்கள் திருப்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பல் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7-8 கப்பல் அதை கிராஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸை. பட் இது ஷூட் பண்ணதை கேட்டு எல்லாருமே திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கப்பல் மட்டும் கிராஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட அம்பாசிடரை கூப்பிட்டுருக்காங்க, இது பற்றி பேசி பிரச்சனையை முடிக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானியங்களை மிரட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன மிரட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்று ஏப்ரல் 17ஆம் தேதி லெபனான் அண்ட் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்குடைய போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த போர் நிறுத்தம் 10 நாள் வரைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 நாளுக்கும் நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி விடுறோம், எல்லா வருத்தத்துக்கு அப்புறம் இது வழியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் சையத் அப்பாஸ் அராக்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு ஏப்ரல் 12 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டோம்னா, ஈரானில் இருக்கிற ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லப்படுற ராணுவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க அமெரிக்காவோட நேவல் பிளாக்கார்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த தடையை நீக்க சொல்றாங்க. அதாவது ஈரானோட துறைமுகத்தில் இருந்து எந்த ஒரு கப்பலும் வெளியே வர முடியாது, வெளியே இருந்து எந்த ஒரு கப்பலும் ஈரான் துறைமுகத்துக்கு உள்ள போக முடியாது. ஸோ இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவோட ஒரு கப்பல் படை தடுத்து நிப்பாட்டும். ஈரானோட துறைமுகத்துக்கும் எந்த ஒரு கப்பலையும் வெளியே போகக்கூடாது, அதே நேரத்தில் வெளியே இருந்து எந்த ஒரு கப்பலையும் ஈரானோட துறைமுகத்துக்கும் போக விடாமல் வழியிலேயே இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மறித்து நிப்பாட்டணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேவல் பிளாக்கார்டு அப்படிங்கிற தடை. இந்த தடையை அமெரிக்கா நீக்கிச்சு அப்படின்னா நாங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மிரட்டுறாங்க, எங்களையே மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நேற்று க்ளோஸ் பண்ணாங்க, இன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க, நாளைக்கு என்ன பண்ணாங்க தெரியல. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா விதமாக பண்ணிட்டு இருக்காங்க.